ஏனாம் மருத்துவமனையின் வெண்டிலேட்டர் செயல்படாததால் இறந்தவரை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் உயிரிழந்தவரின் உறவினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் மருத்துவமனையில் 1 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஏனாம் பிரபுத்துவ ஆசுபத்திரியில் இளைஞர்கள் செவ்வாய்க்கிழமை தர்ணா நடத்தினர். அவர்கள் அளித்த விவரத்தின்படி அம்பேட்டாவை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயதாகும் குப்பாலா துர்கா பிரசாத் என்பவர் காலை விளையாடுவதற்காக மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள மண்வாய்க்கால் பகுதிக்கு சென்றார். அங்கு விளையாட மேலும் 2 குழந்தைகள் சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு துர்கா பிரசாத்தின் உடலை பார்த்து உள்ளூர் வாசிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரை ஏனாம் மருத்துவமனைக்கு மதியம் அழைத்து சென்றதாக கூறினர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். மருத்துவமனையின் வெண்டிலேட்டர் செயல்படாததால் இறந்தவரை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் உயிரிழந்தவரின் உறவினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் மருத்துவமனையில் 1 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஓராண்டாக கவனம் செலுத்தவில்லை என ஆத்திரம் தெரிவித்த டி ரவிசங்கர், SP ராஜசேகரன் ஆகியோர் சில மாதங்களில் சரி செய்து தருவதாக கூறியதால் தர்ணா கைவிடப்பட்டது. சர்ச்சையை அடுத்து சமூக சேவைக்கான சூர்யா சொசைட்டி உங்களுக்கு ஃப்ரீசரை வழங்க முன் வந்துள்ளது. இதுகுறித்து ஏனாம் SSI முருகானந்தம் கூறும் பொழுது, கிரியம்பேட்டை மண்வாய்க்காலில் நடந்த 2வது மரணம் இது. மூத்த மகன் துர்கா பிரசாத் இறந்ததை அடுத்து தாய் பூலலட்சுமி கண்ணீருடன் உள்ளார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை போதாது என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறையில் வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் உயிரிழந்தனர். 3 பெண்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. உடல் கூராய்வு நடைபெற்று இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த செந்தாமரை காமாட்சி ஆகியோர் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சமும், சிறுமி செல்வராணி குடும்பத்தினருக்கு 30 லட்சமும் என 70 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இந்த நிவாரணத் தொகை போதாது என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். தேசிய நெடுஞ்சாலையில் கம்பன் நகரில் தரையில் அமர்ந்து கட்சி கொடிகளோடு கோஷம் எழுப்பி மறியல் செய்தனர். போராட்டம் நடத்தியவர்கள் 3 பெண்கள் மரணத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிர்வாக சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்று அரசு பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அவர்கள் 1/2 மணி நேரம் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போலீசார் அவர்களை சமாதானப்படுத்திய நிலையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மறியல் போராட்டத்தின் பொழுது மூலக்குளம் வழியாக ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸிற்கு மறியலில் ஈடுபட்டவர்கள் வழிவிட்டனர். நேற்றிரவில் பாதாள சாக்கடை திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி பொதுமக்கள் விழுப்புரம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாக மீண்டும் மறியல் போராட்டம் நடந்துள்ளது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.